அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கும்ப ராசியில் பஞ்ச கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது பஞ்ச கிரக யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. 5 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை. இந்த நிகழ்வு 21/2/2026 முதல் 2/3/2026 வரை, அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் ராகு, இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை. சூரியன் ஒருவருக்கு ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தையும் சுயமரியாதை கௌரவத்தையும் தரக்கூடியவர் இந்த சூரிய பகவான். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரத்தையும் செல்வாக்கையும் காதலையும் அழகையும் கலை உறவு மற்றும் இன்பங்கள் போன்ற அனைத்து அமைப்புகளையும் தரக்கூடியவர் இந்த சுக்கிரன். புதன் அறிவு, ஆற்றல், திறன், பகுத்தாய்வு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரத்தையும் ஒழுக்கத்தையும் துணிச்சலையும் தரக்கூடியவர் இந்த செவ்வாய். ராகு அதாவது ஆசை, மாயை, எதிர்பாராத சில திருப்பங்களையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் கர்ம வினைகளையும் தரக்கூடிய இந்த ராகு. ஆக இந்த 5 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை மகர ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், கர்மக்காரகன் என்று அழைக்கக்கூடிய சனியை அதிபதியாக கொண்டவர்கள். தான் செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியது. கண்டிப்பாக நாம் ஒரு தப்பு செஞ்சால் அதுக்குண்டான தண்டனை அனுபவிப்போம், நல்லது பண்ணால் அதற்குண்டான நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்கிறது முழுமையாக நம்புகிறவங்க. மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் தானாக உருவாக்கணும், மற்றவங்களுடைய தயவு இல்லாமல் இன்றைக்கி சொந்த உழைப்பால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேறின நபர்களும் இந்த மகர ராசிக்காரர்கள் தான். வாழ்க்கையில் அடுத்தவங்ககிட்ட எந்த உதவியும் கேட்கவே மாட்டாங்க. தன்னோட வாழ்க்கையில் தான் தான் எல்லாத்தையும் செய்யணும், தான் தான் தன்னுடைய விஷயத்தை எல்லாத்தையும் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத நம்புகிறவங்க. ஆனால் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இழந்த இழப்புகளும் நஷ்டங்களும் வலிகளையும் வேதனையும் விவரிக்க வார்த்தையே இல்லை. நிறைய இழப்புகளை பார்த்தாச்சுங்க, நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துரோகங்களை கூட சந்திச்சாச்சு. தன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறுமா அப்படின்னு சொல்லி நிறைய நாட்கள் போராடிக்கிட்டு மட்டுமே இருக்கக்கூடியவங்க. ஏதாவது ஒரு நிலையில் இந்த நிலை மாறும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. உதாரணமாக வேலை ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேங்க, மற்றவங்களுக்காக மட்டும் உழைக்கிறேங்க, நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய எஃபோர்ட்டை திருடி மற்றவங்க அதை அவங்க தான் பண்ணதுன்னு சொல்லி நிறைய இடத்துல எனக்கு அதாவது கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. என் உழைப்பை திருடக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் கூட நடந்திருக்கு. ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய சில ஒரு பதவி உயர்வோ பொறுப்புகளோ எனக்குன்னு கிடைக்க வேண்டிய ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடைச்சதே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வேலை பார்க்குறோம், ரொம்ப திறமையாகவும் துணிச்சலோடு தைரியத்தோடு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன். ஆனால் அந்த வேலைக்கு உண்டான கிரெடிட்ஸ் மற்றவங்களுக்கு போகும்போது தான் இந்த வேலையை செஞ்சது நான் தான், ஆனால் அதனுடைய பலன்கள் மற்றவங்களுக்கு கிடைக்கும்போது ஏன்னா அந்த வேலையில் இருக்கிறோம், பேசாமல் இதை விட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்கேன். ஆனால் இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தேடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இல்லைன்னா இது இழந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதங்கிற பயத்திலேயே இருக்கிற வேலையிலேயே கஷ்டப்பட்டு பிடிக்காத சில வேலைகளை கூட செய்கிற அளவுக்கு நிலைகள் வந்துருச்சு. அந்த நிலைகள் மாறும். உங்களுடைய வேலையில் உங்களை திறமைக்கு தகுந்த உங்கள் உழைப்புக்கு தகுந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் கூடிய ஒரு சில பந்தங்கள் அப்படிங்கிறதும் பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ வெளிநாடு போய் கொஞ்ச நாளாக வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குதுங்க, கடைசி வரைக்கும் கிடைக்கிது. திடீர்னு அந்த வாய்ப்புகள் தட்டி கழிச்சு போயிட்டுருக்கு. பாஸ்போர்ட் எடுத்தாச்சு, விசா எடுத்தாச்சுங்க, ஒர்க் பர்மிட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்குது. அதனால ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே வேலை கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குது. ஆனால் கூடிய விரைவில் அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுடைய தனம் சம்பந்தப்பட்ட, அதாவது பணம் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் உங்களை விட்டு விலகுங்க. கண்டிப்பாக அந்த பண தேவைகள் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு பூர்த்தி ஆகும். ஸோ உங்கள் வேலையில் ப்ரமோஷன் கிடைச்சாலும் சரி, போனஸ் கிடைச்சாலும் சரி, அல்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் அமைஞ்சதுனாலும் சரி, கண்டிப்பாக அந்த நிதி தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும்.
தொழில் ரீதியாக இதுவரை இந்த தேக்க நிலைகள் அகலுங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு தொகைக்கு வருங்க நல்லபடியாக. இதுவரைக்கும் இருந்த நஷ்டங்கள் தீர்ந்து லாபகரமான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. அப்போது உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவீங்க. புதுசாக சில பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தது கூட விலக்கிட்டு நீங்களே சொந்தமாக அதை மாற்றுவீங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து அதை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணி முழு உழைப்பையும் அதில் போடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. தொழிலில் நிறைய நாலேஜ் இருக்குங்க. சில பார்ட்னர்ஸ் மூலமாக நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பார்ட்னர்ஸ்கிட்ட பேசி நிறைய விஷயத்தை நீங்கள் பேசி அது மூலமாக நல்ல ப்ராஃபிட்டை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக செயல்படுத்துவீங்க. அது மூலமாக நல்ல லாபத்தை கண்டிப்பாக சேர்த்துக்குவீங்க. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. கூடிய விரைவில் திருமணம் சம்மந்தப்பட்ட பந்தங்கள் அப்படிங்கிறது கூடும். குடும்பத்தில் புதிய நபர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகுங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் சுப நிகழ்வுகள் மட்டும்தான் தடையாக இருந்திருக்கும். கூடிய சீக்கிரத்தில் குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரியம் நடப்பதற்கு உங்களுடைய திருமணம் ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளாக திருமணம் டிலே ஆனவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. எல்லா விதத்துலேயும் நான் நிறைய இழந்துட்டேன். ஆனால் இந்த விஷயங்களில் மட்டும் நல்ல ஒரு பலன் அமைஞ்சுது அப்படின்னா நான் இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுத்துருவேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதனால் மற்றவங்க மத்தியில் எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்ருக்கு. அவப்பேர்களை சந்திச்சிட்ருக்கிறேன். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சூழல் இருக்குது. ஸோ கூடியதுக்கு இதனால் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டேன். அந்த விஷயங்களுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அப்படிங்கிறது இணைவாங்க. குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்பட போகுதுங்க. ஏன்னா நிறைய மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுங்க. நிறைய ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட ட்ரை பண்ணிட்டோம். அது எதுவுமே சரியாக நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு இது கூடிய சீக்கிரத்தில் நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். இந்த குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், அடுத்த நபர்களுடைய தலையீடுகள், காரணமே நம்ம இன்னைக்கு பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை, சம்மந்தமில்லாத நபர்களுடைய பேச்சுக்களை கேட்டு இன்றைக்கி குடும்பமே ரெண்டாகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், காரணமே நம்மளை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை, சின்னதாக ஆரம்பித்த சண்டை இன்றைக்கி எவ்வளோ பெருசாக வந்துருச்சு. இதனால் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க. இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த குடும்ப நிகழ்வுகள் சின்ன ஒரு விரிசல்கள் விட்டுச்சுனாலும் அது மொத்தமாக எல்லாத்தையுமே பாதிக்கும். ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கி குழந்தைகளை பாதித்து அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த முடியல, அவங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்த முடியல, பெற்றோரை நல்லபடியாக கவனிச்சிக்க முடியல, மன உளைச்சலோடு இன்றைக்கி சரியான விதத்தில் சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் நிறைய மன வேதனைகளுக்கு ஆளாயிருப்பீங்க. அந்த விஷயங்கள் கூடிய சீக்கிரத்தில் மாறும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. 2 பேரும் ஒன்றிணையக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது பெருகும். பிரிந்த காதலர்கள் கூட ஒன்றிணைவாங்க. வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க உங்களை தேடி வரக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இந்த லைஃப் இதுக்கு மேலே வேண்டாம், இந்த லைஃப் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி விட்டுட்டு போய் அடுத்ததாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் சில பிரச்சனைகளால் இன்றைக்கி அந்த லைஃப்பையும் கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கிறவங்க கூட தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை பற்றி தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்குண்டான விஷயத்தை பேசி தெரிஞ்சுட்டு காரணம் இல்லாத விஷயத்தில் ஏன் சண்டை போட்டுட்ருக்குறோங்கிறத புரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்புகள், தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு டோட்டலாக விலகுங்க. நல்ல மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். நல்ல தூக்கமின்மை பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக அந்த வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், நிலம் வாங்குவதற்கான யோகங்கள், இதுவரைக்கும் இருந்து வந்த பணத்தடைகள் அகலும். ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த தொகைகள் உங்கள் கைக்கு சேருங்க. யாருக்காவது கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் உங்கள் கைக்கு வந்ததுன்னா அந்த வீடு கட்டி முடிச்சிருவீங்க, இடம் வாங்கிடுவீங்க, சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்துச்சுன்னா கூட எனக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோக காலகட்டங்கள். தனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை கண்டிப்பாக காப்பாற்றுவீங்க. எப்படியாவது அதை செஞ்சு முடிக்கணும். இந்த நேரத்தில் இந்த பணத்தை கொடுக்குறேன், இந்த வீட்டை கட்டி முடிக்கிறேன், இந்த வண்டி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. அது நிறைய டிலே ஆகிட்டே இருந்திருக்கும். அந்த டிலேஸ் அப்படிங்கிறது இந்த டைமில் நீங்குங்க. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கோ, வீடு கட்டுவதற்கான முயற்சியோ, நிலம் வாங்குவதற்கான முயற்சிகள் இதெல்லாமே கண்டிப்பாக எடுப்பீங்க. ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், நகை நட்டு வாங்குவதற்கான யோகங்கள் எல்லாமே
கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும். ஆரோக்கிய கெடுதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு தீருங்க. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் கூட கரெக்டான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனால அந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி அது மூலமாக சில அறுவை சிகிச்சைகள் செஞ்சு உங்களோட ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வி தடை அப்படிங்கிறது நீங்கும். கல்வியில் இருந்து வந்த மந்த நடைகள் விலகுங்க. கல்வி ரீதியாக இருந்து வந்த ஞாபக மறதிகள் அகண்டு கல்வி முடித்தவங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட மாற்றங்கள், அது வெளியூரோ அல்லது வேற ஒரு ஊருக்கோ மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும். வெளிநாடு சார்ந்த படிப்புகள் படிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்கள் இருக்கும். கொஞ்சம் மந்த நிலைகள், கொஞ்சம் ஞாபக மறதி இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி ஸ்டெப் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சிச்சிங்கன்னா தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.